ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமிதுரைக்கு ஒரு சரியான பதிலடியாக தான் நம்ம அண்ணன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ பார்த்திங்கன்னா தான் பொண்ணு பெற்ற பொண்ணு நம்ம அண்ணன் அப்படின்றத கூட மனசில் நினைக்காம நம்ம ரம்யாவை தத்துப்புள்ள மறு வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அண்ணத்துக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம அண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாக இருக்குது. ஏன்னா கோபமாக இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நம்ம ரம்யா போடுற போர்டில் தான் நம்ம சாமிதுரை பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்காங்க. பெத்த பொண்ணுக்கு முறை செய்யறதுக்கு துப்பில்லாதவனுக்கு ஊராம் பொண்ணுக்கு முறை செய்கிறானா அப்படின்ற மாதிரி நம்ம சண்முக வாத்தியாரும் பார்த்திங்கன்னா ஒரு சரியான போட்டு தான் போட்டாங்க. இது எல்லாம் கொஞ்சம் கூட காதல் வாங்கிக்காமல் நான் பேசுகிறது தான் பேசுவேன், நான் சொல்கிறது தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சண்முக வாத்தியாரும் பார்த்திங்கன்னா எதிர்த்து நம்ம சாமிதுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நம்ம அண்ணன் கொஞ்சம் விட்டுருந்தா பார்த்திங்கன்னா அப்பா அப்படின்னு கூட பார்க்காம கண்ணை செவக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறை விட்டுருக்குவாங்க. அந்த அளவுக்கு கோபத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நம்ம ரம்யாவுடைய வேலை. ரம்யா ஆடுற ஆட்டத்தில் தான் அவரும் போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே. அதனால் அவரை சொல்லி எந்த ஒரு குத்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசை கொண்டு எதுவுமே தெரியாத போல் நம்ம அண்ணமும் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்க்க போகிறாங்க. இது எல்லாம் போக இன்னும் ஒரு பக்கம் நம்ம சரவணனுடைய வேதனை சொல்லவே முடியலைங்க. ஏன்னா சரவணனுடைய வேதனை என்ன அப்படின்ற விஷயம் நம்ம செண்பகவல்லிக்கு தெரியல, புரியவும் போகிறதில்ல. இப்போது செண்பகவல்லியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது அது மட்டும் இல்லாமல் பால் அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன், அங்கே ரொம்ப தட்டியாக இருக்குது, அதனால் நான் வெளியே வந்துட்டேன், அண்ணன் கொண்டு வருவா அப்படின்ற மாதிரி பட்டும் படாமல் பார்த்திங்கன்னா சொன்னாங்க. இப்போவே அதாவது இந்த ஒரு விஷயத்துலேருந்தே நம்ம செண்பகவல்லிக்கு நல்லாவே புரியணும். எனக்கு பால் பிடிக்காது மணி அக்கா, நீங்களே எல்லாருக்கும் காய்ச்சி கொடுத்துருங்க, நீங்களும் குடிச்சிக்கோங்க நீங்களே அப்படின்ற மாதிரி அப்போவும் சொன்னாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சண்முக வாத்தியாருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு, உன்னுடைய மருமகளுடைய லட்சணத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க போகிறதில்ல. அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னாலும் கவலைப்படவும் போகிறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் இனிமேல் அன்னத்தை பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா செய்ய போகிறாங்க. நம்ம ரம்யா செய்கிற செயல்னால் பாதிக்கப்படுறது செண்பகவல்லி, இன்னொரு பக்கம் நம்ம சரவணன், ரெண்டு பேருமே தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ரம்யாவை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கணுமோ அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட போகிறாங்க, தெரிஞ்சுக்க போகிறாங்க, புரிஞ்சுக்க போகிறாங்க. அப்போ புரிஞ்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற விஷயமும் புரிய போகுது. அதனால் நஷ்டம் யாருக்கு அப்படின்னா நம்ம ரம்யாவுக்கும் சேர்த்து தான். ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது சரவணனுடைய வாழ்க்கை அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது நம்ம ரம்யாவுடைய வாழ்க்கையும் வீணாக தானே போகுது அப்படின்ற மாதிரி ரம்யாவும் புரிஞ்சிக்க போகிற காலம் வரும், ரம்யாவுடைய அம்மா தூண்டி விட்டவங்களும் புரிஞ்சிக்க போகிற காலம் வரும். அண்ணன் விட்டுற சவாலில் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவே ஒரு பக்கம் பயந்து அலறி போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு மூக்கணாக போட்டு இந்த வீட்டு மருமகளை அடக்கி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு தைரியத்தோடு நம்ம அண்ணன் சொல்கிற விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஒரு விஷயத்த நம்ம சண்முக வாத்தியார் கேட்டிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இனிமேல் என் குடும்பத்தை பற்றி எந்த ஒரு கவலையுமே எனக்கு இல்லை, என் குடும்பத்தை சிறப்பாக நம்ம அண்ணன் பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சண்முக வாத்தியார் இருக்க போகிறாங்க. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அதாவது ரம்யாவையும் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல பொண்ணை, குடும்ப பொண்ணை, அதாவது அண்ணன் எந்த மாதிரி இருக்காங்களோ அதே போல் ரம்யாவையும் மாற்றிடுவா, சரவணனுடைய பொண்டாட்டியாக மாற்றிடுவா அப்படின்ற தைரியம் எனக்கு இருக்குது. என் பிள்ளையுடைய வாழ்க்கையை அண்ணன் மேலுக்கு கொண்டு வந்துடுவா அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் நம்ம வாத்தியார் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஆனால் எல்லா விஷயங்களும் நம்ம அண்ணன் செஞ்சு முடிக்குவாங்க. என்ன நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட போகிறாங்க, கொஞ்சம் இல்லை ரம்யாவால் நிறையவே பட போகிறாங்க. ஆனால் நம்ம அண்ணன் பக்கம் சண்முக வாத்தியார் ஒரு பக்கம், அவருடைய கணவர் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ஒரு பக்கம், அத்தான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கிற வரைக்கும் எந்த விதமான கவலையுமே நம்ம அண்ணத்துக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து எப்படி தான் வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.